Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நான் வந்து ஒரு bridal blouse design வச்சிருக்கேன். Actually என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதுவும் ஜர்தோசி ஒர்க்ல ஒரு டிசைன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம் அப்படினு. சோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டிசைன் இது. நான் இது கையில வச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு டிசைன். ஜர்தோசிலே வந்து ஃபுல்லுமே லீஃப் வச்சு ரெடி பண்ணிருக்கேன் இந்த டிசைன். Actually வந்து இந்த டிசைன்ல வந்து நான் ஜர்தோசி தான் ஃபுல்லுமே யூஸ் பண்ணிருக்கேன். அதுல ரெண்டு விதமான ஜர்தோசி இருக்கு. நார்மலா வந்து நம்ம ஜர்தோசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு ஜர்தோசி மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். அது போக டிஃப்ரெண்ட் கலர் ஜர்தோசிஸ் இருக்கு. சில்வர் ஜர்தோசி இருக்கு, பிங்க் கலரு, கிரீன் கலர், அந்த மாதிரி கலர் ஜர்தோசி இருக்கு. பட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஜர்தோசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜர்தோசியும் யூஸ் பண்ணி ஒரு சில இடத்துல அங்கங்க ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஜர்தோசி நம்மளுக்கு இந்த டிசைன்ல அந்த லீஃபா பார்க்கும்போது ரொம்ப ஒரு நீட் லுக் கிடைக்குது நம்மளுக்கு. நான் வந்து உங்களுக்கு இந்த பிளவுஸை க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது அந்த ஜர்தோசியை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். இந்த டிசைன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. நீங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டிசைனை வந்து நம்ம க்ளோஸ் அப்ல பார்ப்போம். பாருங்க, பிளவுஸோட பேக் நெக்ல யூ நெக்ல வந்து ஃபுல்லுமே லீஃப் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். லீஃப்குள்ள ஃபுல்லுமே வந்து ஜர்தோசி. ஸோ இந்த மாதிரி ஜர்தோசி கொடுக்கும்போது ஜர்தோசியோட ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு லீஃபும் பாருங்க அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு. இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜர்தோசியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்சுவலாக வந்து லீஃப்ல ஃபுல்லுமே வந்து ஜர்தோசி போட்டுட்டு சென்டர்ல ஒரு ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜர்தோசி வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வாங்க மாட்டாங்க. இதை வாங்கினாலுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ இந்த ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து லீஃப்ல ஃபில் பண்ண ஜர்தோசியை இங்கே சென்டர்லயும் கொடுத்தா அந்த அளவுக்கு நம்மளுக்கு லுக் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டைப் ஜர்தோசி போடும்போது தான் அந்த லீஃப்கே வந்து பயங்கர அழகு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லீஃப் கொடுக்கும்போது இந்த லீஃபே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டா இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் நான் ஜர்தோசி கொடுத்துருக்கேன், வெளியிலேயும் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஸோ எம்போஸ்டா தெரியிற மாதிரி. இதோட ஃபினிஷிங் பாருங்களேன், லீஃபோட ஃபினிஷிங் பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ற இடம் எண்ட் ஆகிற இடம் எல்லாமே ஈவனா இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் ஆகிற இடத்துலயும் கரெக்டா ஒரு லீஃப் இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஒர்க் பண்ணும்போது மார்க்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த லீஃப் எல்லாம் கரெக்டா வரும். ஸோ இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வந்திருக்கு. இதே சேம் டிசைன் நான் ஸ்லீவ்லயும் பண்ணியிருக்கேன். பாருங்க, பார்டர் மேல கோல்டு கலர்ல ஃபுல்லுமே லீஃப் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலா வந்து சில்வர் பார்டர், பட் சில்வர் வந்து பியூர் சில்வர் கிடையாது. இதுல வந்து நம்ம சில்வர் ஒர்க் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சில்வர் ஜர்தோசி எல்லாம் போட்டோம்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸோ இந்த பிளவுஸுக்கு வந்து அது மேட்ச் ஆகாது அப்படின்றனால கோல்டே கொடுத்தேன். ஸோ சில்வர் பார்டர், லைட் சில்வர் பார்டர் மேல கோல்டு ஜர்தோசி லீஃப் வரும்போது நம்மளுக்கு வந்து டிசைன் இன்னும் நல்லா கிராண்டா அட்ராக்டிவா இருக்கு.